தம்பி 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 என்ன இருங்க அவரு இல்லைங்க ஆர்கேயோ தம்பி என்ன இருங்க அவரு அண்ணன் உங்களுக்கு விஷயம் தெரியாது சும்மா இருக்கீங்க அடிச்சு கண்ணுக்கு முன்னாடி அடி வாங்குறது வேணா அப்படி சும்மா இருக்கிறேன் இவருக்கு போட்டு அடிக்கீங்க ஸ்டூடியோக்காரன் அடிக்கீங்க ஸ்டூடியோக்காரனா ஏமாத்தி தருறான் இவனுக்கு ஓர்டர் கொடுத்தா வந்து எப்போ எவ்வளவு நாளைக்கு பிறகு தாரான் அதுவும் பாருங்க அல்பத்து எங்கட வீட்டு மதில வச்சுட்டு போறான் அவன் தம்பி தம்பி அவருக்கு எவ்வளவு ஓர்டர் இருக்கும் முக்கியமான ஆள் என்ன ஃபேமஸான ஆள் அதான் நீங்க வீட்டுல இருந்து இல்ல அதான் மதில வச்சுட்டு போயிருக்காரு ஏன் அடிக்கீங்க இப்ப அவருக்கு முக்கியமான ஆள் இங்க பாருங்க கேமரா பாருங்க 90ஆம் ஆண்டு கேமரா அது 90ஆம் ஆண்டா நில்லுங்க நான் இந்த அல்பத்தை காட்டுறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு வடியா செஞ்சிருக்காரு அண்ணா இது மேல 2 ஆல்பத்தை செஞ்சாங்க என்ன கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையாக்கி வச்சுக்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் நொட்டுனாண்டா டேய் தங்கலான் போய்ஸ் இது எங்கட அப்பாடா எங்கட அப்பாட கல்யாணம் ஓட நான் தான் செஞ்சேன் நானும் பிறந்து சரியா எனக்கும் கல்யாண வயசு வந்தது இந்த அந்த ஓடர் ஆளு கொடுப்பீங்க அந்த ஓடரா உனக்கு தேவசம் நான் விட மாட்டேன் தம்பி இப்ப எந்த கல்யாணம் ஓடர் இவருக்கு தான் கொடுத்தீங்க எனக்கு எப்படி தருவாரு சமாதி கட்டி சரியா உனக்கு சமாதி கட்டி உனக்கு புள்ள வந்ததுக்கு அப்புறம் தருவான் ஸ்டூடியோ பேரை மட்டும் டக்குன்னு தான் ஸ்டூடியோ வந்து வச்சுக்காரு டக்குன்னு நானும் கொடுக்க போறேன் இந்த அடிங்க அடிங்க செஞ்சுட்டா போச்சு முக்கியமான மூமெண்ட் பொண்ணு மாப்பிள்ளையும் கிட்ட வாங்க ஐயா மந்திரம் சொல்லுங்க கட்டி மேடம் மாங்கல்யம் தந்து நான் ஐயா ஏன்னா போக போட்ட நீங்க ஏன் தம்பி என்னடா வரேன் பொண்ணு மாப்பிள்ளை எடுங்களேன் பொண்ணு அப்படி போக போட்டா அப்படி பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிற இல்ல தம்பி அது எந்த கடமை தானே போக போடணும் வெஜ் இந்த சாமான் எல்லாம் முடிய தானே வேணும் தம்பி என்ன அங்க பொண்ணு மாப்பிள்ளை தோடுற ஐயா தம்பி என்ன மாதிரி போட்டோலாம் மடி வந்தீங்க இதான் முக்கியமான மூமெண்ட் சரி எடுத்தீங்க நீ காட்டுங்க என்ன இல்ல புகையா ஐயா புகையை போட்டு கொடுத்தாரு அவர் வேலையை பாக்காரு சரியா உங்களோட இது என்ன உங்களோட வேலை என்ன உங்களோட போட்டோ எடுக்கிறேன் இங்க வேறங்க பொண்ணு மாப்பிள்ளை எங்கான்ல சரியா என்ன செய்றீங்களோ தெரியாது சரியா அடுத்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்கணும் இல்லாட்டி நீங்க இருக்க மாட்டீங்க அப்ப திரும்ப கூட்டிட்டு வாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் டேய் அவங்க அங்க வேறா ஹோலுக்கு போறாங்கடா நீ ஹோலுக்கு கூட போகலையா நான் போறதுக்கு முதல்ல ஹோல்ல போய் நிக்கலாட்டி மிரர்லெஸ் கேமரால வச்சிருக்கியா வேற தம்பி கொஞ்சம் தச்சனை காசு கொஞ்சம் மாட்டிட்டாங்க தச்சனை காசு எல்லாம் உன்னால ஐயா உன்னிட்ட போட்டோ வைக்க மாட்டேன் என்னடா போட்டோ வைப்பாங்க அது உங்களோட கடமை நீங்க எடுக்கணும் நாங்க எங்கட வேலையை தானே இருந்தோம் உங்களோட நீங்க அது சரியா நான் தாலி கட்டுக்குள்ள நான் போக விடுவீங்க என்ன தம்பி 2024 இப்படி கேட்கீங்க ரெண்டு பேரை வச்சு விடுங்களேன் முடிச்சு என்ன கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்த கல்யாணத்துக்கு மந்திர மாட்டேன் எல்லாம் குடும்பம் இருக்கிற அளவுக்கு நம்மளோட ஸ்டூடியோ இவ்வளவு கேவலமா இருக்கு கடை வாடகையே கொடுக்குறது என்ன ஒருத்த மட்டும் தான் நிற்கான் ஸ்டூடியோவா இல்லாட்டி வரணும் என்னன்னு தம்பி இது ஸ்டூடியோவா ஸ்டூடியோ பார்த்து தெரியலையா இல்ல தம்பி ஸ்டூடியோண்டா கணக்கு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் எதுவும் இருக்கும் இது பெயிண்ட் அடிக்க போறோம் அதே கலட்டி வச்சிருக்கோம் கொஞ்சம் போறீங்களா ஹலோ டேய் என்னடா நம்ம இந்த கேண்டீக்கு போய் அவுட்டர் ரவுண்ட் எடுத்தோம் தெரியுமா அந்த ஆல்பத்தை கொடுத்து விட்றா உண்டா காசு தந்துட்டாங்க அதெல்லாம் கேச்சு காசு தராட்டி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கஸ்டமரா முக்கியம் பின்னுக்கு அந்த 5 ஆல்பம் கிடக்கு தெரியுமா ஓ அவங்களது அதையும் கொடுத்துடு நம்மளுக்கு கஸ்டமரா மச்சா முக்கியம் நம்மளுக்கு காசு எல்லாம் தேவையில்ல அது பிறகு துபாயில போய் ஒரு அவுட்டர் ஸ்டூடியோக்கு தான் வந்திருக்கேன் போல நாம தான் தப்பா நினைச்சு ஓ அந்த துபாய் அவன் தானா அந்த ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோ இல்ல அந்த அவுட்டர் அதை முடிப்போம் நாம கொஞ்சம் குறைவுதான் இதுக்குலாம் ஊருக்குலாம் அதை கொடுத்துருவோம் அந்த 5 கல்யாணம் செஞ்ச நாம அந்த வீடியோ அப்படியே கொடுத்துடுவோம் உள்ள அவரு 60 சேமனா வந்துருக்காரு பிரச்சனை இல்லை சமாளிக்கலாம் சரி ஆனா என்ன சொன்னுவாங்க அண்ணன் இந்த துபாய் என்றெல்லாம் சொல்றீங்கண்ணே நமக்கு அந்த அளவுக்கு இது இல்லைன்னு இப்ப வார 25ஆம் தேதி கல்யாணம் 25 ஓமண்ணா 25 என்னன்னு சொல்றீங்க 25ஆம் தேதி 4 கல்யாணம் பண்ணேன் ஓமண்ணா ஹோலும் கிடைக்கல வீட்டாலாம் செய்யறவண்ண என்ன 4 கல்யாணம் எங்கட ஸ்டூடியோ போகுது உங்களோட 5ஆவது கல்யாணம் வர எப்படி என்ன 4 கல்யாணத்துக்கு போனீங்கடா இப்படி எங்கட அதுக்கு தான் என்ன செய்யற ஒன்னும் செய்யல நான் வரேன் மேனேஜர் நான் வரேன் சரி நானே வந்து உங்களோட கல்யாணத்தை எடுக்கிறேன் நீங்களே வாரீங்களா நானே வந்து எடுக்கிறேன் அண்ணன் ரேட் எல்லாம் என்ன வந்து கடை வாடகை 30 6 அவனுக்கு கூட சொல்லுவாரு ஏரியா நம்ம 1 லட்சம் பண்ணு
அட என்னென்ன சொல்ல 1 லட்சமா 1 லட்சம் தான் கூட இல்லையே அண்ணன் எங்கட சித்திரமான கல்யாணம் தான் அவன் 4 லட்சம் எடுத்தவன 4 லட்சமா எப்ப இருந்து 4 லட்சம் எடுக்காங்க பரவாயில்லண்ணே அவன் 4 லட்சம் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அதுவும் கேமரா பார்த்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய ஆளுண்டு எப்பத்துல இந்த 4 லட்சம் எடுக்காங்க அது இப்போ ஒரு கிட்ட புதுசா திறந்தவன இல்ல நீங்க எவ்வளவு காலம் கூடியிருக்கீங்க திறந்து 4 லட்சம் எடுக்காங்க அவசரம் அண்ணன் என்னண்டா முக்கியமா எங்களுக்கு அண்ணன் அந்த ஜப்னால அந்த சூரியகாந்தி தோட்டம் அதுக்குள்ள போட்டோ எடுக்கணும் அண்ணன் எடுக்கலாம் அண்ணன் எடுக்கலாம் அந்த போற வர செலவு போற வர செல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணன் நம்மகிட்ட போறானே இப்ப நடந்து கூட போறாங்க நடந்து போலாம் அண்ணன் பிரச்சனை இல்லை கேஸ்ல அண்ணன் மறந்துடா 25ஆம் தேதி காலையில பால் தரப்ப வருவாங்க விடிய ஜாம் வந்தீங்கன்னா சரி சரி நான் அண்ணன் அட்வான்ஸ் எதுவும் அண்ணன் அட்வான்ஸ் தாங்க ஒரு 30 தாங்க இல்ல நம்ம வீட்டை வச்சுட்டு வந்த காசு கேக்குங்க இப்ப அண்ணன் ஒரு இது கேட்கத்தான் வேணும் வீட்டு விசிட்டிங் கார்டு இருக்கானே அடிக்கிற காசு இல்லைன்னு சரி அண்ணன் போன் நம்பரை தாங்க வாடகை கொடுக்கணும் சரி அண்ணன் சரி அண்ணா அவசரப்பட்டு 1 லட்சம் சொல்லித்தானே 4-5 மாசத்துக்கு ஓட்டிக்கலாமே கிட்ட வாங்க முக்கியமானதா கலசத்தை வச்சு கலசத்துக்கு ஓ கிட்ட இன்னும் கிட்ட வாங்க நிப்பாடுங்க என்ன கோயிலுக்குள்ள கட்டி பிடிக்குது போட்டோ எடுக்கிற வழக்கம் சாக்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அந்த காலத்துல நாங்கெல்லாம் காதோட வச்சு கல்யாணம் முடிச்சாக்கல இது என்ன இது வச்சு எப்படி கல்யாணம் 2 தான் முடிச்சேன் நாங்க இது என்ன இது கோயிலுக்குள்ள வந்து கட்டி பிடிச்சி ஓடுற கூப்பிட்டுருக்காங்க நாங்க போட்டோ எடுக்கணும் இது முக்கியமானது எடுத்த போட்டோ காணாதா அங்க கோயில்ல பாத்துருக்காங்க சாத்திரம் பார்த்து ஜோசியம் பார்த்து கல்யாணம் முடிச்சா டைமுக்கு எல்லாம் நடக்கணும் சரியா நான் டைமுக்கு வந்துடுவேன் நீங்க எத்தனை நேரம் கோல் அடிக்காங்க அது எடுத்த போட்டோ காணும் போங்க நேரம் போகுதுடாப்பா கோலுக்கு ஆக்கலாம் வந்திருக்காங்க போங்க தம்பி நீங்க போங்க டக்கானு வா இல்ல ஒத்தரும் இல்ல நீங்க அவ்வளவு கூச்சப்படுத்தவே இல்லை கிட்ட வாங்க சரிங்களா சரி ரியல் அந்த அளவுக்கு ஒரு மாமாட கதைக்கு மரியாதை இல்லை அந்த அளவுக்கு மரியாதை நான் அப்பயும் சொல்றேன் போட்டு திரும்பியும் கட்டி பிடிச்சிருக்கா அவனை மூத்த பாரு நீ லவ் பண்ணவங்களுக்கு நாம நல்லவன் இல்லண்டு நீ திரும்ப கல்யாணம் முடிச்சிருக்கா கல்யாணத்துக்குள்ள பாத்தீங்க தம்பி நேரத்தோட நடக்கணும் அவன் ஆள் சரியில்லை தம்பி அவன் அவன் சரியில்லை அவள்கிட்ட சொல்ல கேட்கான இல்லை தம்பி அங்க கோல்ல பாத்தீங்க தம்பி போங்க வாங்க டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க தம்பி டக்குன்னு நேரம் இல்லை மாமா காலைல மாமா எங்க மாமா வரீங்க நீங்க இங்க கல்யாணத்துக்கு வந்து நீங்க நான் தானே உங்களை கல்யாணத்துக்கு நீங்க பாத்துங்க பட்டி விடுத்தீங்க நேற்று இண்டகிரிக்கு சரி நான் கொஞ்சம் பைத்து வரேன் இல்ல நான் ஒருத்தரும் இல்ல எங்க போயிட்டாங்க சரியா நான் ஸ்டுடியோக்காரன் போட்டோ செலக்ட் பண்ண வர சொன்னேன் ஸ்டுடியோக்கா வாங்க நான் போயிட்டு வரேன் ஒருத்தரும் இல்ல போட்டோ எடுக்கலையா தனியே போய் மாமா எடுக்காங்க மருவன் நைட்டுக்கு என்ன எடுக்கிறான்னு என்ன எடுக்கிறேன் சரி நித்திர சொல்றாரு தம்பி எழுமுங்க வர சொல்லி போட்டு நித்திர சொல்றீங்க நான் பாத்துருந்தேன் முடுங்க படுக்காங்க சரி நீங்க காட்டுங்க போட்டோ மாமா வந்து மரியாதை கதிரை இருந்தாரான் இல்ல என்ன ஸ்டுடியோ இது நான் போறேன் நான் வீட்டு வரேன் இது இதுங்க என்ன கதிரை இல்ல ஸ்டுடியோ ஒரு அது பழைய கதிரை நீங்க டைரக்டர் கதிரை குடிகாரன் நீங்க குடிகாரன் என்ன சொன்னவரா அண்டு நான் அப்பல் சோடா குடிச்சேன் நான் அவர் டின்ன பார்த்த உடனே குடியாரன் நினைக்கிறேன் சரி விடுங்க அவர் அப்படிதான் போட்டோ எடுத்தா டைம் இல்ல நமக்கு நேரம் இல்ல இந்த போட்டோ வயலுக்குள்ள வர போன நாம நல்ல வடிவா இருக்கு ஃப்ரேம்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன இதா வடிவா இருக்கு நல்லா தானே இருக்கு என்ன மாதிரி நீங்க பைத்தியாரமா கேட்கிற 2 பிலிம் ரோல்ல எடுத்த போட்டோ விட கூட வடிவா இருக்கு இது என்னது காட்டுங்க பாப்போம் நீங்க காதோட அதை வச்சு முடிச்சீங்க அது சுனாமில அப்படியே போட்டோ எல்லாம் அடிச்சு கொண்டாடி அடிச்சு போய் போட்டோ அடிச்சு போயிட்டு ஓகே இதெல்லாம் நல்லா நான் ஓகே இல்ல நீங்க அளவா தான் எடுத்தீங்க போட்டோ அருந்ததியாட்டக்குள்ள போட்டோ காணல என்னது என்ன நீங்க டைம் போயிட்டு போங்கன்னு திறத்து விட்டீங்க அப்புறம் நான் கமலாவும் விமலாவும் நான் எடுத்த போட்டோ காணல எங்கது என்ன இவங்கள போட்டோ கூட கிடக்கு இவங்களே எடுக்கிற போட்டோ அவங்க என்ன முக்கியம் அவங்கள தானே ஃபர்ஸ்ட் எடுக்கணும் நான் சொன்னேன் இவனோட காதுக்குள்ள சண்டை படிக்காங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து போதும் இல்ல நீங்க சொன்னீங்க டைம் முக்கியம் போங்க போட்டோலாம் தேவையில்லை அதுல எல்லாம் போயிட்டு அந்த இவனை நான் குமாரெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க வேங்க தம்பி மரும நீங்க அவனை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு ஆனா நீங்க கொஞ்சம் வெளியே வாங்களேன் ஒரு என்ன செய்ய போறீங்க 2 லட்சம் காசு கொடுத்தானே என்ன போட்டோ பொடிய மட்டும்தாங்க எனக்கு மனத்திற்கு மருமன் அத 2 கப் மறந்துறாங்க நான் தரேன் நீங்க என்ன அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் இல்ல நீங்க தான் சொன்னீங்க டைமிங் முக்கியம் நம்மளுக்கு ஹோலுக்குள்ள இது தேவை அது தேவை போட்டோ சரியில்லை எப்படி தேவையில்லைன்னு சொன்னீங்க இப்போ எந்த தலையில அவர் 2 லட்சம் ரூபாய் எனக்கு அந்த யோசித்து போறேன் நாங்க போட்டோ எடுக்க வந்தா குறுக்கால வார போட்டோ ஒழுங்கா எடுக்கலன்னு சொல்றேன் உங்களை மாதிரி பூமராக்களாலாம் அரவாசி கல்யாணத்துல எங்களுக்கு கெட்ட பேரு மரும வரமாட்டான் உங்களை இதுக்கு தான் வரும் கருமாதிக்கிறோம் பழைய போல்டருக்குள்ள அந்த பார்க்கணும் அண்ணா கரப்பதா மதி ஓடு அண்ணா
ஆனா ஒரு மாடல் ஷூட் ஒன்று எடுக்கணும் மாடல் ஷூட்டா எடுக்கலாமே என்ன வச்சுதான் உங்களை வச்சா ஆமா. அப்புறமா எடுத்துலாம் என்னன்னா என்னம்மா உங்களோட பட்ஜெட் நீங்க எதிர்பார்க்குற அளவு கூடலாம் இல்லை நம்ம மேக்ஸிமம் பார போட்டோவை வச்சு நான் சொல்லி போட்டோதை விட வீடியோ பேசி 50,000 அப்படி வரும் 50,000 அவ்வளோ சீப்பா இருக்கு இப்போ நாங்கள் அப்படித்தான் பெஸ்ட்டாக கூட அப்படியே அண்ணன்டா கொஞ்சம் டிரான்சிஷன் எல்லாம் செம்மையா இருக்கணும் சரியா டிரான்சிஷன் மேட்ச் கட் எல்லாம் நீங்க போடணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ நீங்களே செய்யலாம் போலி இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல இது ரீல்ஸ் பாக்குறேன் அதுல சொல்றாங்க அவங்களோட தனியாக ஸ்டுடியோ ஆரம்பிச்சுக்கலாம் அண்ணா என்னடா இது மாடல் ஷூட் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களோ சாம்பிள் பார்க்கலாமா நிறைய செஞ்சிருக்கேன் அதை கிட்ட அள்ளிப்பட்டு கிடக்கு எதுன்னா சாம்பிள் காட்டுங்களேன் எங்களுக்கு இந்த போடுற போய் தேடி இருப்பேன் ஒரு வீடியோ கூட இல்லையே நம்ம தலையை நடத்துறது காட்டும் பாருங்க ரெக்கார்ட் போய் மாதிரி ஏறி பாருங்க எப்படி நல்லா இருக்கா அடுத்த போடுற பாருங்க எனக்கு கொஞ்சம் வயிற்றுக்குள்ள நோய் வயிற்று வாருங்க பார்த்துட்டு போங்க அப்படி இருக்கும் பாருங்க மாஸ் இந்த சிரிப்பு தங்காச்சு தெரியுமா பாருங்க இன்னொரு மாசானது பாருங்க ஒவ்வொரு குத்து வயிற்றுக்குள்ளே பார்த்து போங்க இதை பாருங்க இதுக்கு பிறகுதாங்க ஸ்டூடியோல சனமையை கூடிச்சு தெரியுமா ஸ்டூடியோவா அடிக்கிறதுக்கு தலைவனை ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கே இந்த நிலைமைன்னா நேர்ல பார்த்தா அவ்வளவு நல்லா எடுத்திருக்கோம் மாசு நீ அண்ணா இந்த பொடி தூக்கி வாங்க விடுங்க